ஹே காய்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் குக் புக். எப்போவுமே வீட்டில் நின்று கிச்சனில் சமைச்சிட்ருக்க இந்த பொண்ணு இன்றைக்கி எங்கே வெளில போயிட்டுருப்பா அப்படி நீங்கள் யோசிக்கிங்களா? சரி வாங்க, இந்த பொண்ணு கூடயே போயிட்டு அவள் எங்கெல்லாம் போகிறா, என்னெல்லாம் பண்ணுறான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ நான் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்க டைமில் ஒரு 4 months ஒன்ஸ் வந்து ஷாப்பிங் போவோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் வேர்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் ப்ளசண்ட்டாக காட்டிக்கணும்னு ஆஃபீஸ் போகிற வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வீட்டில் எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆரம்பிச்சிருச்சு. சரி இது முடியும்னு பார்த்து ரொம்பவே போர் அடிச்சிருச்சுங்க. வீட்டில் இருக்க நைட்டி ஷார்ட்ஸ்ன்னு போட்டு எவ்வளோ நேரம் தான் காலத்தை ஓட்டுறது. ஸோ அதுக்காக தான் ஒரு சூப்பர் இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம எல்லாரும் கத்திரிக்காய் வெண்டைக்கான்னு 1 கிலோவில் வாங்கி பார்த்துருப்போம். ட்ரெஸ்ஸை 1 கிலோவில் தராங்களாம். அந்த கடை எப்படி இருக்குது, அது எங்கே இருக்குது, என்னெல்லாம் தராங்கன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி கடைக்கு வந்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக அப்படியே தான் கடையெல்லாம் இருக்குது. ஸோ மேலே வந்து என்ன இருக்குதுன்னு தெரியலை. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. நான் இன்றைக்கி போன கடை வந்து வலசரவாக்கம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 1 kg ட்ரெஸ் வந்து 555க்கு தராங்களாம். எப்படி இருக்குன்றதை உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா அவுட்டரில் சும்மா சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா பேஸ்கெட்ஸில் ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. போன உடனே ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணிட்டோம். உள்ளே நான் போன டைமில் எந்த கூட்டமும் கிடையாது. என்னை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 2 அக்காங்க இருந்தாங்க. உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேபி கிளாத்ஸ்லாம் நிறைய இருந்துச்சுங்க. கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே 1 kgக்கு பேபிக்கெலாம் ட்ரெஸ் எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு 30-40 ட்ரெஸ் கிட்டே எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 500 ரூபாய்க்கு வீட்டில் போட்டுக்கிறதுக்குன்னு இல்லாமல் வெளியில் கூட சும்மா கடைக்கு போகிறதுக்கு ஷாப்பிங் போகிறதுக்குலாம் போடுற மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அண்ட் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் பேபிஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஆஃப் ட்ரெஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நல்ல குவாலிட்டி, எந்த ஸ்டிச்சஸும் போடலை. என்னடா 1 கிலோக்கு 555 ரூபான்னு சொல்கிறாங்களே, குவாலிட்டியில் ஏதாச்சும் காம்ப்ரமைஸ் இருக்குமோன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி அழகழகான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு. நானும் என் தம்பிங்களுக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்தேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்வெட்டர் கைண்ட் ஆஃப் டீஸ் எல்லாம் கூட நிறைய இருந்துச்சு. ஸோ யாராவது பசங்க வீட்டில் போட்டு ட்ரெஸ் எல்லாம் அடிச்சிட்டிங்க, இப்போ நம்மளுக்கு புதுசாக ட்ரெஸ் வேணும், பட் இந்த டைமில் காசும் இல்லை நினச்சிங்கன்னா இந்த கடையை சீக்கிரமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் இந்த கடையோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி க்யூட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த ஹூடிஸ் வச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறதுக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நிறைய அங்கே இருந்துச்சு, டிஷர்ட்ஸ். ஸோ அப்படியே வந்தோன்னா லேடிஸ் செக்ஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குர்த்தீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா நல்ல கேஷுவல் டாப்ஸு, இந்த ஜீன்ஸ் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஸ்லீவ்லெஸில் நிறையவே இருந்துச்சு. அண்ட் கேர்ள்ஸ் யாருக்காச்சும் இந்த XXL XXLலாம் கிடைக்கல, எனக்கு வந்து ஆனால் கேஷுவலாக டிஷர்ட்ஸ்லாம் போடணும், ஷர்ட்ஸ்லாம் போடணுன்னுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். வெளியில் போட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது. வெளியில் போட்டு போகிற மாதிரினா ரொம்ப ஹைஃபையாக அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் நல்ல டீசெண்டாகவே ட்ரெஸ்லாம் நிறையவே இருக்குது. என்ன ஒன்று நம்ம வந்து தேடி எடுக்கணும். ஒரு ½ a day ஸ்பெண்ட் பண்ணால் சூப்பரான ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கேருந்து எடுக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை அசிஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய அக்காங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா இந்த ட்ரெஸ் சைஸ்லேருந்து எல்லாமே மாறி இருக்கும். ஸோ என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அவங்க பாப்பாவுக்கு வந்து ஒரு டிஷர்ட் எடுத்தால் ரொம்பவே நல்ல குவாலிட்டி. அந்த டிஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்தால் எப்படியும் ஒரு 500-600க்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். கேர்ள்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி கோல்ட் ஷோல்டர் வச்சுலாம் போடணுன்னு நினைப்பீங்க, ஆனால் வெளியிலலாம் போட்டு போக முடியாது. அந்த மாதிரி கலர்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. அண்ட் வந்து பேல் கலர் சொல்லுவாங்களே, பேஸ்டல் கலர்ஸ், அந்த மாதிரி லைட் இங்கிலீஷ் கலர்ஸ்லாம் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ கேர்ள்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேடி எடுத்தாலும் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் 100%ல் ஒரு 20% ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து சிலது டேமேஜாக இருக்குது. அண்ட் ஸ்டிச்சஸ் வந்து தப்பாக போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தேடி எடுக்கணும். பிகாஸ் இது வந்து ரிட்டன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பத்திரமா தேடி எடுத்துக்கோங்க. பட் மென்ஸுக்கு சும்மா கிட்ஸுக்கு பாய்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. ஸோ லேடிஸ் மட்டும் பார்த்து பொறுமையாக நிதானமாக எடுங்க. ஸோ இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே எடுத்திருந்தேன். ஸோ இந்த கடை இப்படி தான் இருக்குது. ஹேங்கர்ஸ்லேயே கொஞ்சம் மாட்டி வச்சுருக்காங்க. கீழே அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பாக்ஸ்லேயும் போட்டு டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. தேடி உள்ளே இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் இன்னும் சூப்பராகவே இருக்குது. தேடி எடுத்து அழகழகாக எடுக்கலாம். அண்ட் வந்து இவங்க வந்து 1 கிலோவுக்கு தான் ட்ரெஸ் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கிலோன்னு கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோன்னு செக் பண்ணி அந்த ரேட் வந்து எடுத்துக்கலாம். அந்த கிராம்ஸ் கணக்கில் கூட நம்மளுக்கு தராங்க. 100 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நான் ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டு பார்த்தேன், 110 ரூபீஸ் வந்துச்சு. பட் டிஷர்ட் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வெயிட்டை பொறுத்து தான்.
ஸோ குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு என்னடா இது நம்மலாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போது அந்த மாதிரிலாம் இல்லையேன்னு எனக்கு ரொம்பவே இதுவாக போச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கான நைட் வேர்ஸ் இந்த ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் நல்லா தேடி பார்த்திங்கன்னா நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் கூட இவங்க வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க எப்படி சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஃபேக்ட்ரியில் நிறைய பேட்சாக பண்ணும்போது ஏதாச்சும் மிஸ்டேக்காக வந்து உள்ளே போட வேண்டிய ஹூக்கை வந்து வெளில போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ரேராக தான் இருக்குது. பட் வந்து அந்த மாதிரி பீசஸும் இதில் கலந்துருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தே எடுக்கணும். அண்ட் இந்த டிஷர்ட்ஸ், இந்த பெரிய பெரிய அங்கிள்ஸ்லாம் இருப்பாங்களே, அதாவது எங்கள் அப்பா அந்த மாதிரி ஒரு 40+ ஏஜஸ்க்கும் வந்து டிஷர்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கும் வந்து ட்ரெஸ்ஸஸ் இங்கே எடுக்கலாம். அண்ட் வந்து டீனேஜ் பீப்புள்ஸ் அண்ட் வந்து 20+ இருக்க பாய்ஸ்க்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு. டிஷர்ட்ஸ்லாம் ரொம்ப கேஷுவலாக வீட்டுக்கு போடணுன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ வந்து பாய்ஸ் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரியும் நம்ம சேனலில் நிறைய மேல் வியூவர்ஸ் கூட பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் என்னோடய ரொம்ப ஃபேவரட் செஷன். ஏன்னா இங்கே இருக்க ட்ராக்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டியில் சுத்தமாக அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஏன்னா நான் வெளியில் நிறைய ட்ராக்ஸ் எடுத்துருக்கேன். நம்ம வெளியில் ரோட்டில் போடுற ட்ராக்ஸ் கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து என்ன சொல்கிறது, லூஸ் ஆகிடும், மெட்டீரியல் வந்து இதுவாகிடும். பட் இது அந்த மாதிரி இல்லாமல் நல்ல திக்கான மெட்டீரியல், சூப்பராக இருந்துச்சு. ஜிப் எல்லாமே வந்து எதுவும் வந்து கிழிஞ்சோ இல்லை வந்து ரொம்ப இதுவாலாம் இல்லை, நல்லா சாஃப்டாக சூப்பரான மெட்டீரியலாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கே நான் என்னென்னலாம் ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஹாலாக பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த மாதிரி நிறைய கடையை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட வியூஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கலன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அந்த ட்ரெஸ்ஸஸ் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது, நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இருக்கான்றதையும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.